ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த நட்சத்திரம் வந்து கன்னி ராசியில இருக்கு. அப்போ கணக்கு போட்டு தான் எல்லா வேலையும் எல்லாம் பார்ப்பாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தாயுள்ளம் மாதிரி வந்து இருக்கும். இவங்களுடைய நடவடிக்கைகள், இவங்களுடைய மனசு எல்லாமே தாயுள்ள மாரி எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்போ எல்லாமே நடக்குது சார். இருந்தாலுமே வந்து நான் மனசு விட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு நட்பு வேணும். எனக்கு வந்து திருமண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த திருமண ஏற்பாடுகள் வந்து தடைகள், தாமதங்கள் எல்லாம் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் விலகணும் அப்டின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. நீங்க மனசுக்கு பிடிச்ச நாள்ல போங்க. சரிங்களா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, நான் சில நாட்கள் தரப்போறேன். இந்த நாட்கள்லயும் போய் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணீங்க அப்டின்னா, அனைத்து காரியங்களையுமே வந்து நீங்க வெற்றிகள மட்டுமே பார்க்கலாம். இந்த வாரத்துல வந்து 21, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்கள்ல மிக மிக முக்கியமான காரியங்கள் எது இருந்தாலும் பண்ணுங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயம் சைன் பண்றதா இருந்தா இந்த நாட்கள பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். சித்திரை நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை அமையணும். என்னுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கூட்டு தொழில் அமையணும். இது மாதிரியான பலவிதமான விஷயங்கள். நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயத்திலிருந்து பெரிய லெவல்ல நான் வரணும். ஒரு சின்ன பிசினஸா பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிசினஸ் பெரிய லெவல்ல மாறணும் அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. வில்வ மாலை போடுங்க. அங்க இருக்கிற நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை போட்டு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் போடுங்க. இத மாரி பண்ணிட்டு மனமுருக வேண்டிக் கொள்ளுங்கள். சிவபெருமான் சன்னதிய நீங்க 7 முறை சுத்தி வாங்க. ஓகேங்களா? 7 முறை சுத்தி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் வசந்தங்கள் வீசும். இந்த வாரத்துல வந்து 20, 22, 24, 26 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள், பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். பிசினஸ் சம்பந்தமான விஷயம், முக்கியமான விஷயம் பேசணுமா? இந்த நாட்கள பண்ணுங்க. முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க. இந்த நாட்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு சக்சஸையும் தரும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, பணவரவுகள் தரக்கூடிய நாட்களாக அமைகின்றது. இந்த நாட்கள யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும். சுவாதி நட்சத்திரக்காரங்க எதையுமே வந்து பிரம்மாண்டமா பார்க்கணும், பிரம்மாண்டமா பண்ணணும்னு வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த பிரம்மாண்டமா தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இருந்தாலுமே அந்த பிரம்மாண்டமா பண்றதுக்கு வந்து எனக்கு தோள் கொடுத்து துணையா வந்து யாராவது ஒருத்தங்க நின்னா மிக மிக சிறப்பா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிதாங்க, நல்லா டிஸ்கஸ் பண்றதுக்கு வந்து சரியான நட்பு வட்டாரம் அமைய மாட்டேங்குது. நம்ம ஒண்ணு சொல்றோம், அத போய் அத அப்படியே வெளில இருந்து வேற மாரி சொல்லி மாத்தி சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம செய்யற வேலைகள் வந்து தடைகள் இருக்கு, தாமதங்கள் இருக்கு. சில வேலைகள் வந்து செய்ய முடியாம கூட போகுது. நான் படிச்சிட்டு இருக்கேன். படிப்புலயும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நல்ல நண்பர்கள் வேணும் அப்படின்னா அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்மன் கோவிலுக்கு போய் அரளிப்பூ மாலை போட்டு 2 நல்லெண்ணெய் விளக்கில் ஏத்தி மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துல வந்து 20, 21, 23, 25 இந்த நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள். பணவரவுகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. முக்கியமான விஷயங்கள் எது இருந்தாலும் சரிதான். இந்த நாட்கள பேசுங்க. இந்த நாட்கள முக்கியமான விஷயங்கள செஞ்சீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அமையும்.